எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்துஜி. பிக்சலசமோட இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது ஒரு Asus லேப்டாப். நம்ம ஃப்ரெண்டு வந்து இது வந்து நமக்கு அன்பாக்சிங் பண்றதுக்குன்னு கொடுத்துருக்காரு. இது ஆல்ரெடி ஓபன் பண்ண பாக்ஸ் தான் நம்ம வந்து ரீஅசெம்பிள் பண்ணி, அதாவது ரீபேக் பண்ணி மறுபடியும் அன்பாக்ஸ் பண்றோம். இது வந்து Asus VivoBook 15. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல பழைய லேப்டாப் தான். பிராண்ட் நியூ கண்டிஷன் தான், அதாவது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆன மாடல் தான். பட் இருந்தாலும் இது இன்னும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, இன்னும் இது வாங்கறதுக்கு வர்த்தா, இந்த செக்மெண்ட்ல எல்லாத்தையும் வந்து டீடைலா நம்ம ரிவ்யூல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த லேப்டாப்போட பில் குவாலிட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இது பார்க்க வந்து ஒரு சில்வர் ஃபினிஷ்ல, ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. பட் இது வந்து இது ஒரு பிளாஸ்டிக் பாடி. பட் அந்த ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்குறாங்க. அந்த கலர் பர்சனலா எனக்கு வந்து இதோட இன்னொரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் ஆன்லைன்ல வந்து ஒரு மைக் போட்டிருந்தாங்க, ஏதோ ஒரு கிரேயிஷ் மைக். இப்போ ஆப்பிள் மேக் புக்ஸ்ல பாத்தீங்கன்னா இது வந்து சில்வர், இன்னொன்று ஸ்பேஸ் கிரீன் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ் கிரே கலர் மாதிரி. பர்சனலா எனக்கு அது வந்து சாய்ஸா இருந்தது. பட் நம்ம ஃப்ரெண்டுக்கு கிடைச்சது வந்து இந்த கலர் தான் கிடைச்சிருந்தது. பில் குவாலிட்டி பத்தி சொல்லணும்னா, ஒரு பட்ஜெட், ஒரு மீடியம் பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு லேப்டாப் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா இந்த பில் குவாலிட்டிக்கு மேல எதுவும் கிடைக்காது. நமக்கு வந்து மெட்டல்ல கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் கொடுத்துருக்குறாங்க. ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்ப சீப் குவாலிட்டிலாம் எதுவும் கொடுக்காம ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் கூட ரீசெண்டாக நடந்தது. என் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து ஏதோ வீடு கிளீன் பண்ணிருக்கும் போது லேப்டாப் ஒரு டேபிள்ல இருந்தது. ஆப்போசிட்ல போட்டோ ஃப்ரேம் மாதிரி இருந்தது. அந்த போட்டோ ஃப்ரேம் கீழே விழுந்துருச்சு. உடனே அவர் ஷாக் ஆகி பார்த்துருக்காரு, டென்ட் ஏதாவது விழுந்திருக்கான்னு. பார்த்தா டென்ட் எதுவும் விழுகல. ஸோ அது வரைக்கும் இந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பில் குவாலிட்டி நல்லாவே இருக்குதுங்கிற மாதிரி சொல்லலாம். போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுல வந்து ரொம்ப ஒரு வெரைட்டி ஆஃப் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன். ஓரளவு கம்மி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து அந்த ஃபேன் அவுட்லெட் மாதிரி. இது வந்து ஒரு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை பத்தி நம்ம பேசணும். ஒரு HDMI, ஒரு USB போர்ட் இந்த சைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து சார்ஜிங் போர்ட். இந்த சைட்ல வந்து இன்னும் 2 USB போர்ட், ஒரு ஹெட்ஃபோன் ஜாக். இந்த டைப் சி போர்ட் வந்து நம்மளால சார்ஜ் பண்ணிக்க முடியாது. பட் இப்போ மோஸ்ட்லி வர்ற போனோட கேபிள்ஸ்ல எப்படி இருக்குங்க, USB-C to USB-C ஆர் USB-C to லைட்னிங் இந்த மாதிரி தானே இருக்கு. ஸோ வந்து நம்ம ஏதோ எக்ஸ்ட்ரா அடாப்டர் வாங்காம இதுலேயே ஒரு டைப் சி போர்ட் கொடுத்தது ஒரு தம்ஸ் அப் தான். போர்ட்ஸ் இவ்வளோதான். நமக்கு வந்து உள்ள ஒரு ஃபேன் கொடுத்துருக்குறாங்க. உள்ள இந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணோம். இங்க ஒரு 15.6 இன்ச்சான ஒரு டிஸ்பிளே இருக்குது. நல்லா சூப்பரா இருக்கு டிஸ்பிளே பத்தி நம்ம பேசலாம். இங்க வந்து ஒரு கீபோர்ட் கொடுத்துருக்காங்க அதே கலர்ல, டச் பேட், அதுக்கப்புறம் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. இப்போ இந்த டிஸ்பிளே பத்தி சொல்லணும்னா, இது வந்து ஒரு 1080p டிஸ்பிளே. இங்க வந்து வெப்கேம் 720p இருக்குது. டிஸ்பிளே கலர்ஸ் அது இதெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு எவ்வளவு நல்லா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் டிஸ்பிளே. ஏன்னா பட்ஜெட் பத்தி நான் கடைசியா பேசுறேன். தென் ஸ்பீக்கர்ஸ் வந்து நான் இதுல கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைங் தான் சொல்லணும். ரொம்ப லவுடா இல்லை எனக்கு கேட்ட வரைக்கும். என் ஃப்ரெண்டு வந்து அதுதான் சொன்னாரு, இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் அவ்வளோ லவுடா இல்லைங்கிற மாதிரி சொன்னாரு. இதோட மெயினான ஒரு செல்லிங் பாயிண்டே இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர் தான். இந்த ப்ராசஸர் பத்தி பேசலாம். கீபோர்ட் லே அவுட் அதே மாதிரி கொடுத்துருக்குறாங்க நல்லா.
இது வந்து நமக்கு பேக்லிட் கீபோர்ட்லாம் இல்லை, நார்மலான கீபோர்ட் தான். அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா வந்து இந்த இதுல வந்து ஒரு i5 ப்ராசஸரோட வருது. அது வந்து ஒரு சின்ன இது சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு க்ளூ சொல்லிட்டேன். ஸோ அதை பத்தி பேசுவோம். இதுல வந்து இப்படி ஒரு லேப்டாப்ல வந்து நமக்கு ஒரு பேக்லிட் கீபோர்ட் கொடுத்துருக்கலாம், இவங்க கொடுக்காம விட்டாங்க. இது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம அப்படியே அடுத்த இதுக்கு போகலாம். டிஸ்பிளே பத்தி சொல்லிட்டு இருந்தோம். டிஸ்பிளே வந்து கலர்ஸ் எல்லாமே சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஹெச்டிஆர் சப்போர்ட் சில வீடியோஸ் பிளே பண்ணும்போது நமக்கு வந்து கிடைக்கும். எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. வெப்கேம் வந்து நமக்கு வந்து 720p எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஆவரேஜா தான் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் எல்இடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே அண்ட் அந்த மீடியா கன்சம்ஷன் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, விஷுவல்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஆனா வந்து உங்களுக்கு ஆடியோ வந்து அவ்வளோ இதா இல்லைன்னு நான் ஃபீல் பண்றேன். ஒருவேளை இது இந்த யூனிட்ல மட்டும் என்ன இருக்கலாம். ஏன்னா மத்த இதே மாதிரி என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட், என்னோட காலேஜ் மேட்டும் ஒருத்தர் வந்து வச்சிருக்காரு இதே மாடல். அவருக்கு வந்து இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் அந்த மாதிரி சொல்லலை. ஸோ என்னோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு மட்டும் இந்த மாதிரி ஏதோ ஒரு யூனிட் வந்து இருக்குது. எனக்கு சரியா தெரியல. ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தால் நான் அப்டேட் பண்றேன் உங்களுக்கு. ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ் கீழே இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம அடுத்து ப்ராசஸருக்கு வருவோம். ப்ராசஸர் பத்தி முக்கியமா பேசணும். இந்த லேப்டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு i5 ப்ராசஸர் கொடுத்துருக்குறாங்க. அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இங்க பாருங்க, கோர் i5ன்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு i5 10th gen. நீங்க யோசிக்கலாம் 2022ல இருக்கும் i5 12th gen வந்துச்சு, இன்னும் 10th gen பத்தி பேசிட்டு இருக்கேன் நான். இது வந்து ஒரு 2021 மாடல்ல i5 10th gen, விண்டோஸ் 11 ப்ரீ இன்ஸ்டால்டா வந்தது. ஆனா வந்து இப்போ நீங்க வந்து ஒரு i3 11th gen, ஒரு i3 12th gen, மோஸ்ட்லி 12th gen ப்ராசஸர் வந்து அவ்வளோ பெருசா கிடைக்கிறது இல்லை. இப்போ 11th gen தான் மோஸ்ட்லி அவைலபிளா இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு i3 12th gen பார்த்தாலும் அது வந்து ஒரு i5 10th ஜெனுக்கு ஈக்குவலா வராது. ஈவன் i5 9th ஜெனுக்கு கூட ஈக்குவலா பெர்ஃபார்மன்ஸ் வராது. ஏன்னா வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் லீப் வந்து இன்னும் பெருசா இருக்கு i3க்கும் i5க்கும் நடுவில். ஸோ இது வந்து அவரோட மெயினான பர்பஸே வந்து எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடா வேணும், அதுக்கு தான் வந்து நான் இந்த லேப் பார்க்குறேன் அப்படின்னு i5 இவர் வாங்கியிருக்காரு என் ஃப்ரெண்டு. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராங்கா சொல்லணும்னா நானும் பெருசாக எதுவும் டெஸ்டிங் பண்ணல. ஓரளவுக்கு ஆப்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணது அது இதுன்னு எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப குவிக்காக இருந்தது. ஆப்ஸ் ஓப்பனிங், அதுக்கப்புறம் ஆப்ஸ் லான்ச்சிங், அதான் டக்குன்னு ஏதாவது ப்ரௌஸ் பண்ணணும்னா ப்ரௌசர் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா வந்து ப்ராசஸரோட ஸ்பீட் அப்படி. இன்னும் வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. இந்த வீடியோ வந்து நம்ம வந்து ரிவ்யூவில் இதே லேப்டாப் பார்க்கும்போது எடிட்டிங் ஸ்பீடில் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். என் ஃப்ரெண்டும் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாருங்கிறத கேட்டு சொல்கிறேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் வந்து இது பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆன் பேப்பர் பார்க்கும்போது இது வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்குன்னு ரிலேட்டடான லேப்டாப் தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஸோ பர்ஃபார்மன்ஸ்க்குன்னு நம்ம வந்து பெருசாக எதுவும் கவலைப்பட தேவையில்லை. i5 10th gen வச்சுட்டு ரேம் வந்து 8GB கொடுத்துருக்குறாங்க. எஸ்எஸ்டி வெர்ஷன் இது. நமக்கு வந்து 256GB எஸ்எஸ்டி மட்டும்தான் இருக்குது, ஹார்ட் டிரைவ் இல்லை. அது ஒரு சின்ன நெகட்டிவ். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ்னு எதுவுமே பெருசாக இல்லை. பூட்டிங் டைம் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, ஆப்ஸ் லான்ச்சிங் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்குலாம் வந்து பெருசாக இந்த லேக் எதுவும் தெரியல. ஓவராலாக பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்டில். பட்ஜெட்டை பற்றி நம்ம இப்போ பேசலாம். பட்ஜெட்டுன்னு முதல்ல இருந்தே பேசிட்டு இருக்காங்க. பட்ஜெட் என்னன்னு சீக்கிரம் சொல்றான்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது, சொல்றேன். இந்த லேப்டாப்போட பட்ஜெட் பாத்தீங்கன்னா, லான்ச் பிரைஸ்ல இந்த லேப்டாப்போட ரிலீஸ்டு பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 55K கிட்ட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு 42K வாங்கிடலாம் இந்த வேரியண்ட்டை. ஐ மீன் 8GB RAM 256GB SSD. நமக்கு வந்து நீங்க வந்து அந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான் இல்லைன்னா நெட்ல எந்த இடத்துல சர்ச் பண்ணாலும் ஒரு 40,000 to 45,000ல ஒரு i5 லேப்டாப் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு i3 லேப்டாப் 11th gen or 12th gen ஸ்டார்டிங் பிரைஸ் 40,000 41,000ன்னு விற்கிறாங்க. ஸோ இந்த லேப்டாப் இன்னும் Asus வச்சுட்டு 42,000 கிட்ட சேல்ஸ் பண்றதுங்கிறது நான் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா பாக்குறேன்னா, இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ரொம்ப லைட் யூசேஜ்னா தான் i3 வந்து ப்ரிஃபர் பண்ணணும். இப்போ வந்து சொல்ல போனா என் லேப்டாப்பே i3 தான். i3ல வந்து எடிட்டிங் ஸ்பீட்ல எதுவும் பெருசா இல்லை. இந்த i5ல பாத்தீங்கன்னா வந்து எடிட்டிங் ஸ்பீட் ரொம்ப நல்லா இருக்கும்
அப்படி இப்படிங்கிறதுனாலதான் வந்து மோஸ்ட்லி வந்து இப்போ நம்ம ஒரு பெரிய பெரிய யூடியூபர்ஸ் பாக்குறோம்னாலே வந்து அவங்க ஹேண்ட் ஹெல்டா ஒரு லேப்டாப் வச்சுட்டு போகணும், டக்குன்னு ஒரு எடிட் பண்ணணும்னா மோஸ்ட்லி i5 லேப்டாப்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஒரு பட்ஜெட்ல எடிட்டிங் நல்லா பண்ணும் போது i5 தான் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நமக்கு வந்து ஹெவியான டாஸ்க் நிறைய பண்ணும் போது, சாஃப்ட்வேர்ஸ் நிறைய யூஸ் பண்ணணும், சிமுலேஷன் அது இதுன்னு எக்ஸெட்ரா நிறைய பண்ணும் போது i5 தான் வந்து ப்ரிஃபரபிள். ஸோ ஒரு 40,000 42,000 பட்ஜெட்ல வந்து i5 லேப்டாப் கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய டீல் தான். ஸோ அதுக்காக பட்ஜெட்னு சொல்லிட்டோம்னா, இந்த பட்ஜெட்ல இது வந்து ஒரு டாப் ஆஃப் தி லைன் பெர்ஃபார்மர். அதுதாங்க சிம்பிளா சொல்லணும்னா. இதே வந்து உங்களுக்கு 38,000க்கு இந்த லேப்டாப் கிடைக்கும். பட் வந்து உங்களுக்கு 256 GB SSD இல்லாம 1 TB ஹார்ட் டிரைவோட கிடைக்கும். அது வந்து நீங்க பாத்துக்கணும். உங்களுக்கு வந்து பூட் ஸ்பீச் வந்து ரொம்ப முக்கியமா இல்ல வந்து ஸ்டோரேஜ் முக்கியம். இதில் நீங்க வந்து ஹார்ட் டிரைவ் இன்க்ளூட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அவங்களே வந்து ஹார்ட் டிரைவ் கிட்னு வந்து அன்பாக்சிங்ல ஏதோ கொடுத்ததா வந்து ஃப்ரெண்டு சொன்னாரு. ஸோ நீங்க அது பண்ணணும்னாலும் இன்ஸ்டால் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம், ஏதாவது சர்வீஸ் சென்டர்ல கொடுத்து. அண்ட் விண்டோஸ் 7 ப்ரீ இன்ஸ்டால்டா வந்திருக்குது, யூஸ் பண்றதுக்கு எல்லாம் சூப்பரா இருக்குது. நமக்கு கிடைச்ச லிமிடெட் டைம்ல என்னால செக் பண்ண முடிஞ்சதெல்லாம் டெஸ்ட் பண்ண முடிஞ்சதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் இதுதான். இதை வாங்கலாமா வேண்டாமாங்கிறது வந்து இப்போதைக்கு என்னோட இம்ப்ரெஷன்ஸ் என்னன்னா, இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கறத சொல்லணும். ஃபுல் ரிவ்யூல வந்து நம்ம என்னங்கிறத பார்த்து இது பண்ணலாம். இன்னும் நிறைய வீடியோஸ் வரும் இந்த லேப்டாப் பத்தி ஃபுல் ரிவ்யூ, மேபி என்னோட லேப்டாப் கூட ஒரு எடிட்டிங் கம்பேரிசன், இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்றேன். இதுக்கெல்லாம் வந்து நீங்க பண்ண வேண்டியது, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண வேண்டியது. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்றோம். அவ்வளவுதாங்க இந்த சின்ன வீடியோக்கு. இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்த லைக், பிடிக்கல லைக். சொல்ல மறந்துட்டேன், லேப்டாப்போட சார்ஜர் வந்து 45 வாட்ஸ், ஓரளவுக்கு வந்து நல்ல ஸ்பீடாவே சார்ஜ் ஆகுது. சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக், பிடிக்கல லைக். மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.